திருவண்ணாமலை மண் சரிவில் 7 பேர் உயிரிழந்த நிலையில் அந்த 7 பேரினுடைய உடலும் மீட்கப்பட்டது. 7 பேரையும் உடலையும் மீட்க அந்த இடத்தில் பணியாற்றிய NDRF குழுவினர் நம்முடன் இருக்கிறார்கள். இந்த பணியில் அவர்களுக்கு நிகழ்ந்த இந்த எவ்வளவான சவாலாக பணியாக இருந்தது, மீட்பு பணியை அவர்கள் எப்படி நடத்தினார்கள் என்பது தொடர்பாக அவர்களிடம் கேட்கலாம். ஓகே. Difficulty is very congested, first of all, and one big boulder was just in the top position. So it was very risky. During our operation, it may slip down. So this was in very narrow space, many crowds. There was some difficulties in crowd controls. So due to narrow space, it create difficulty to conduct our operation smoothly. This was the difficulty, but overall we find successful. Thank you. திருவண்ணாமலை மாவட்டத்தில் மண் சரிவு ஏற்பட்ட பகுதியில் களப்பணியாற்றிய தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் நம்முடன் இருக்கிறார்கள். 3 நாட்கள் அயராமல் பணியாற்றி 7 பேரினுடைய சடலத்தை மீட்ட அந்த குழுவினர் நம்முடன் இருக்கிறார்கள். அவர்களிடமே நம்ம பேசலாம். சார் வணக்கம். இந்த பணி எப்படி இருந்தது, உங்களுக்கு எவ்வளவு சிரமமாக இருந்தது? நீங்க இந்த பணிக்கு வரும்போது எப்படி பார்த்தீங்க? அந்த இடத்த முதல்ல எப்படி பார்த்தீங்க? இது கொஞ்சம் சேலஞ்சாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இடம் ரொம்ப குறுகிய இடம், சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க ஒரு இடம் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாடி கிடச்சிச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே வர ட்ரை பண்ணியிருக்காங்க, ஒரு பொண்ணும் ஒரு பையனும். அது அவங்க 2 இது கிடச்சிச்சு வெளியில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய பாறைகள் இருந்தது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. முதல் நாள் நாங்கள் ரெஸ்கியூ பண்ண ஆரம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா அந்த பாறைகளை மெனுவலாகவே நாங்கள் அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணினோம். கயிர்கள் கட்டி இழுத்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகையில் ஜேசிபி மூலமா அந்த இதுகளெல்லாம் பாறைகள் எல்லாம் அகற்றிட்டு அப்புறம் ரெஸ்கியூ ஆரம்பித்தோம். சரி சார், இப்போ அந்த நீங்கள் ஃபர்ஸ்ட் எந்த இடத்த கிளியர் பண்ண ஆரம்பிச்சிங்க? அதை எப்படி ஐடியா பண்ணீங்க? இந்த இடத்துல நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஐடியா பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க பெட்ரூமில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நாங்கள் பார்த்தோம். அந்த பெட்ரூமை எடுக்க அந்த இடத்த ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ரொம்ப பெரிய பாறைகள் இருந்தது. அப்புறம் நாங்கள் பார்த்தோம், சரி இதுக்கு முன்னாடி கிச்சன் பின்புறமாக போய் கிச்சன் பகுதியை முதல்ல அதை நாங்கள் கிளியர் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ கிளியர் பண்ணி பார்க்கையில் அந்த கிச்சனுக்குள்ளே யாருமே இல்லை. அப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபை கிடச்சிச்சு. அப்போ இதில் தான் இருக்கணும், பெட்ரூமில் தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களும் வேற சொல்லியிருந்தாங்க, இந்த இடத்துல இருக்கும், அதிக சான்ஸ் இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த ஜேசிபி மூலயமா அந்த பணிகளை நாங்கள் தொடங்க ஆரம்பித்தோம். சார், நானும் அந்த இடத்துல பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் காலையில் 5:30 மணிக்கும் நீங்களும் வந்திருந்தீங்க. ஆனால் மாலை வரைக்கும் அந்த இடத்துக்கு ஜேசிபியே வர முடியல, ரொம்ப சிரமமாக இருந்தது. ரோடு ரொம்ப சின்னதாக இருந்தது. அதுக்கு முன்னாடி நீங்கள் கயிறு கட்டி தான் அவ்வளோ பெரிய பாறைகள்லாம் இழுத்தீங்க. அது எப்படி சார் சவாலாக இருந்தது? அது ரொம்ப கஷ்டமானது தான். அது எங்கள் NDRF டீம் போக பார்த்தீங்கன்னா மற்ற ஃபயர் சர்வீஸ்லேருந்து, தமிழ்நாடு ஃபோர்ஸ்லேருந்து, கமாண்டோ ஃபோர்ஸ் நிறையா வந்திருந்தாங்க. ஒரு 100-200 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. அவங்களுடைய உதவியும் எங்களுக்கு ரொம்ப கிடச்சிச்சு, சப்போர்ட்டிங்காக இருந்துச்சு. அதனால் அந்த கயிறு கட்டி இழுத்துட்டோம் நாங்கள். சார், இப்போ அந்த 5 உடல்களும் எப்படி இருந்தது சார்? அந்த இடங்கள்ல எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி எப்படி எடுத்தீங்க? அதை ஐடென்டிஃபைனா அந்த பெட்ரூமில் தான் இருப்பாங்கன்னு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. அதனால ஜேசிபியை அந்த பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் அகற்றின பிறகு கொஞ்சம் அந்த எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு எங்களுக்கு. ஓகே. இப்போ முதல் நாள் எவ்வளோ பேரை நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்க? 2வது நாளான பயணம் எப்படி நீங்க அதை எடுக்க பிளான் பண்ணீங்க? முதல் நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் பெட்ரூம் பார்க்கையில் 5 பேர் கிடைச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எந்த ஆட்கள் யாருமே இல்லை. ஸோ அப்போ வெளியே போக அவங்க தப்பிக்க அவங்களுக்கு முயற்சி பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் அதுக்கடுத்து வெளியில் வந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த நாள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளியே அந்த அப்ரோச் பண்ணோம். வெளியில எப்படி இருந்தது சார்? அவங்க பாடி எப்படி? வெளியில பார்த்தீங்கன்னா நிறைய இது பெரிய பாறைகள் இருந்துச்சு. அப்புறம் ஜேசிபி வச்சு கிளியர் பண்ணையில கிடைச்சிருச்சு 2 பாடி. அவங்க 2 பாடியும் அவங்க தப்பிச்சு போறதுக்கு பார்க்க அவங்க கொஞ்சம் முயற்சி செஞ்சிருக்கலாம், சரிங்களா? எப்படின்னு தெரியல, முயற்சி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வெளியில கிடைச்சதுனால முயற்சி பண்ணியிருப்பாங்கன்னு நாங்களா சொல்றோம்.
நீங்க ஏற்கனவே விழுப்புரத்துல பணியாற்றிட்டு அந்த மீட்பு பணியில இருந்துட்டு அப்படியே நேரா இங்க வந்ததாக உங்க அதிகாரிகள் சொன்னாங்க. எத்தனை நாள் இந்த மீட்பு பணிகள்ல தொடர்ந்து இருந்துட்டே இருக்கீங்க? இப்போ வந்துட்டு நாங்கள் தகவல் கிடைச்ச முத நாளே வந்துட்டோம், அன்னைக்கு நைட்டே வந்துட்டோம். நேற்று ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாள், 2 நாளில் முடிச்சிட்டோம். விழுப்புரத்துல எவ்வளவு நாள் பணிகள்? அங்கே ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தோம். ரொம்ப நன்றி சார்.